ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ருஸ் ஸ்டோரிஸ். இது நம்ம ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட எல்லாருமே இருப்பாங்க. அவங்க சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், ஊர்க்காரவங்களாக இருக்கலாம். அவங்க நம்ம கூடயே இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கூடயே இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு நல்லது செய்கிறவங்க கிடையாது. எப்படா அவங்க சரிக்கு விழுவாங்க, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாருமே நல்லவங்க கிடையாது. பக்கத்தில் இருக்கவன் அவன் டிவி வாங்குவான், ஃப்ரிட்ஜ் வாங்குவான், வாஷிங் மிஷின் வாங்குவான், வீட்டுக்கு தேவையான அனைத்து கருமத்தையும் வாங்குவான். ஆனால் அவனை பார்த்து நம்ம எதுவும் எரிச்சப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம வேலை உண்டு எங்கிட்ட உழைச்சி நம்ம அந்நாடு குழப்ப போனால் சரி அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பொருளை வாங்கணும்லாம் அதை யோசிக்க மாட்டான். இவன் இந்த பொருளை வாங்கிட்டானே, இவன் எப்படி வாங்குறது, இவனை நம்ம வாங்க விடலாமா அப்படின்ற மாதிரிக்கு நினச்சி நம்மளுக்கு இப்படா கெடுதல் செய்யலாம் அப்படின்னு தான் பார்ப்பான். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டே இருப்பான். வாய்ப்பு நமக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை வச்சு செஞ்சு விட்ருவான். நம்மளுக்கு இப்போ கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க இருக்கட்டும், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரவங்க, அவங்க நல்லவங்களாக இருந்தால் நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்குமா. அதுவே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் புகைச்சலும் அந்த மாதிரிக்கு இருக்கக்கூடியவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம என்னான்னு தான் முட்டி மோதினாலும் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியாது. நம்மளுக்கு ஏதாவதுனா பக்கத்தில் இருக்கவங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு உதவி செய்யணும். அப்படி இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா, அப்படி இருக்கவங்க வீட்டில் நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கு என்றைக்கா இருந்தாலும் நம்ம நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் அதுவே போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோம்னா நம்மளை எப்படி வச்சு செய்கிறது, எப்படி கேவலப்படுத்துறது, நம்மளை எப்படி ஒன்றுமெல்லாம் ஆக்குறது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு பொருளும் நம்ம கையில் கொண்டுட்டு போகிறது கிடையாதுல்ல. எந்த பொருளை நம்ம இறந்து போயிடுற எதையும் கொண்டுட்டு அப்போ போகிறோம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய நல்லது மட்டும்தான் நம்ம தேடி வரும். அது எதையுமே மனிதனும் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறான். இறைவன் தான் அனைத்து மக்களையுமே பாதுகாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.